உனக்கு நமஸ்கார். இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப லேட்டு, பட் இருந்தாலும் வேற லெவல்ல அந்த ஒரு ட்ரெய்லர் இருக்கும்னு நான் ரொம்ப கெஸ் பண்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த காந்தாராங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் கன்னட சினிமாவே புரட்டி போட்டுடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ கேஜிஎஃப் அப்புறம் காந்தாரா வந்து வேற லெவலில் ஹிட்டு. ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லாகவே அது பெரிய ஹிட்னு தான் நினைக்கிறேன். ஸோ நமக்கெல்லாம் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சீனில் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த இன்ட்ரோ கொடுத்தோன்னா ஒரு சாமியார் கத்துவார் பாருங்க, வான்னு கத்துவார். ஐயோ, அப்போல்லாம் ஈரகுலையெல்லாம் நடுங்கிடுச்சு. அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து பாட்டு சூப்பராக இருக்கும். படம் வேற லெவலில் இருந்துச்சு, பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா வரப்போகுது, ரிஷப் ஷெட்டி யாருப்பா அவர் அப்படிங்கிற அளவுக்கு நோண்டி அவரையே நோட்டை விடுற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்தது அந்த காந்தாரா பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்தது சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே கண்டினியூவாக ஆகாமல் இருந்தால் சரி, 1 2 முடிச்சிக்கலாம், அதுதான் டீசெண்டாக இருக்கும். ஸோ 1 வந்து ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருவோமா, வாங்க. அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு? இதுதான் நம்ம மூலஸ்தானம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது இங்கதான். அது ஒரு பெரிய புராண கதை. என்ன புராண கதை? காரணிக்கா கல்லா இருக்குமோ? எப்பெல்லாம் மனுஷன் அதர்மத்தின் வழி நடக்கிறானோ அப்பெல்லாம் தர்மத்தை காப்பாத்த ஈஸ்வர கடவுள் கணங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. இறைவா, அந்த எல்லா கணங்களும் வந்து நிலைச்சது இந்த புனித பூமியில தான். வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இல்ல? காந்தாராக்குள்ள எந்த காரணம் கொண்டும் போக கூடாது பசங்க. ஏய், என்ன சிரிக்கிற? அங்க பிரம்ம ராட்சசன் இருக்கா. இந்த புண்ணாக்குங்க காட்டுல ஒரு மண்ணும் இல்லடா, எல்லாம் வெறும் கதை. இனிமே இங்க விளையறதுல 3ல் 1 பங்கு எல்லையில வைக்க தேவையில்லை. காந்தாரா ஆளுங்க நம்ம துறைமுகத்துல வியாபாரம் பண்றாங்க. பாங்கராவுக்குள்ள உங்களை யாரு கூட்டிட்டு வந்தது? எங்களை பார்க்க நீங்க வந்தீங்க, உங்களை பார்க்க நாங்க வரக்கூடாதா என்ன? அதுக்காக தான் நெருங்கி வந்தேன். இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க கூட வர மாதிரி இருக்கும். நம்ம யுவராணியோட இருக்கிறத பார்க்கும்போது உங்க சிம்மாசனத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு தோணுது. குளத்துக்கு ஏற்பட்ட கலங்கத்தை காந்தாரா ஆளுங்க ரத்தத்தால துடைக்கிற அரசே. தீயணைக்கும் தைரியங்கள் யாருக்குள்ளது? சங்கிலிகள் தீயில்தான் ரூபம் கொண்டது. ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்காரு. இப்பவும் இருக்காரா? ரெண்டாம் தேதி வருதுப்பா. வா, சும்மா மிரட்டி விட்டுட்டாரு போல இருக்கே. ஐயோ ஐயோ, 2ஆம் தேதி வெளில வருதா? இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 10 நாளா? 10 நாளோட முழுசா இல்லையே. ஆமாம், 10-11 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்கு. ட்ரெய்லர் செம்ம மாதம் சாப்டர் 1 பண்ணியிருக்கிறாரு. ஸோ சாப்டர் 1 அப்படிங்கும்போது 2 கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் வருது. அடுத்தது காந்தாரா இங்கே தான் இருக்காருன்னு கிளைமேக்ஸில் முடிக்கும் போது அந்த காந்தாராவையும் நம்ம ரிஷப்பாக தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடுத்த பிரமாணம்ல இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறார் ரிஷப் ஷெட்டி, வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு காந்தாரான்னு பார்க்கும்போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு படத்தை ஒரு பிரமிப்பாக அந்த அந்த ஒரு சவுண்டு ஒளியை கொடுக்கும்போது அவங்களுடைய பூர்வீகத்தில் கன்னட இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு வழிமுறைகள் இருக்குது, இப்படி ஒரு தெய்வ வழிபாடு இருக்குது, இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து எல்லோரும் காட்டும் போது எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு. அதே மாதிரி தான்
கேரளா இண்டஸ்ட்ரியிலையும் அங்கங்கே அப்படி தான் அதே மாதிரி மாடுலேஷனில் அதே ஸ்டைலில் வந்து கடவுள் வழிபாடு இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் நமக்கெல்லாம் சீரியஸே நான்லாம் ஃபஸ்ட் டைம் அதை பார்த்து இப்படியும் இருக்கா அப்படின்னு கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பார்க்கும்போது அவங்களோட அந்த ஆக்ரோஷம், அந்த ஒரு ஃபீலிங்லாம் நமக்குலாம் புல் அரிக்கும். வா என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படத்தை நம்ம பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு பெரிய ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எப்பா என்னடா படம் இது, யூ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பெரிய ஹிட் அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து அதோட எதிர்பார்ப்போடு இதை பார்க்கும்போது இது ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படி இப்படின்னு போகும்போது இது மாதிரி நிறைய படங்கள் நிறைய பார்த்துட்டோம். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, மேபி படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லலாம். ட்ரெய்லராக பார்க்கும்போது இது மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவி, நிறைய விஷயங்கள் அங்கே சித்திரவதை பண்ணுறது, அழிக்கிறது, எதிரிகள் போராடுறது, அவங்க வந்து போர் தொடுக்கிறது, அப்புறம் அது மாதிரி நிறைய பார்த்ததுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு நம்ம நிறைய பேசலாமே. ட்ரெய்லர் மட்டுமே ஒரு விஷயம் இல்லை இல்லையா? ஸோ படத்தை பார்ப்போம், சாப்டர் 2 இருக்குது, அடுத்தது பார்ப்போம். ஓகே காய்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் உண்மையிலே இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஹெல்ப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.